அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 36. நபி மூசா அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 6. இப்போ இதோடைய முந்தைய தொடர்ச்சியில், அதாவது அந்த 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுது. மூசா அலைவசல்லம் தடுக்க போய் ஒரு குத்து விட்டாங்க, இறந்து போயிட்டார் இல்லையா? அதில் ஒருத்தவன் அடுத்த நாளும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டைக்கு ஈடுபடும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதவிக்கு கூப்பிட்றான். அப்போ நீ இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கியான்னு கடுப்பாய் அவங்கள்ட்ட சத்தம் போட்டுட்டு அந்த ஆளை கூப்பிட்றாங்க. உடனடியே அவன் செய்தியை வெளியிட்டான். நேற்று ஒருத்தனை கொண்டுட்டு இன்றைக்கி என்னையும் கொல்ல பார்க்குறியா அப்படின்னு என்ன பண்ணுறான், அவன் வாய்க்கு சத்தம் விட்டு வெளியில் தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த நகரத்தின் கடற்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்து, மூசாவே, இந்த செய்தி, நீ கொலை பண்ண செய்தி தெரிஞ்சு போச்சு, அவர்கள் உன்னை காலி பண்ணுறதுக்கு திட்டமிடுறாங்க, எனவே எங்கேயாவது ஓடி போய் காப்பாற்றிக்கன்னு சொல்லி நான் உனக்கு நலம் நாடு போவேன், நல்லது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தவராக கவனத்துடன் அங்கிருந்து வெளியேறினார். மேலும், என் இறைவா, அநீதி இழைக்கும் கூட்டத்தை விட்டும் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்றும் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார். மேலும் அவர் பயந்தவராக கவனத்துடன் அங்கிருந்து வெளியேறினார். என் இறைவா, அநீதி இழைக்கும் கூட்டத்தை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்றார். அவர் மத்தியன் நகருக்கு வந்து சேர்ந்துட்டார். மத்தியங்கிற ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே போய் சேர்ந்த பிறகு என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டக்கூடும் என்றும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார். நினச்சிக்கிட்டு இருக்கார், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி. இதை 28வது அத்தியாயம் 14வது வசனத்திலேருந்து 22வது வசனம் வரல தொடர்ச்சியாக அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மத்தியன் என்ற ஊருக்குள்ளே போயிட்டாங்க. மத்தியனுங்கிறது எஜிப்திலிருந்து இப்போ சவுதி அரேபியாவில் இருக்க இந்த மத்தியனுங்கிற ஏரியா அல் ஊலா, மத்தாயின் சாலைன்லாம் சொல்லுவாங்க பல பேர். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆது சமுதாயம், தமூது சமுதாயம்னு பல நபிமார்கள் அங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்றைய சவுதி அரேபியாவுக்குள்ளார இருக்குது. எஜிப்துங்கிறது சவுதிக்கு வெளியில் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே வந்துட்டாங்க மத்தியங்கிற ஊருக்கு. இந்த மத்தியனுங்கிற ஊரில் தான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்களுடைய மகளை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்ததாகவும் தப்சீர்களில் பல மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த ஊர்னு சொன்னால் எவ்வளவு காலங்களுக்கு பிந்தி பல நபிமார்கள் அங்கேயே வந்திருக்கிறாங்க இல்லையா? அதனால் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்தை பற்றி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா முடிச்சு போடுறாங்க. இதில் தெளிவாக அல்லாஹ் சொல்வதை மட்டும் நம்ம நம்பிக்கை வைந்து அதை முழுமையாக செவியேற்போம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாக புனைத்து கூறப்படக்கூடிய வரலாற்று செய்திகளில் ஆதாரம் இல்லாத, குர்ஆன் வசனங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடிய அனைத்தும் கற்பனை தான்.